ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராபுரம் ஜிஎம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உடம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் சூடானோடனே நான் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். பச்சை கடலைப்பருப்பு. அது ஒரு 50% வறுபட்டதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் எல்லாமே சும்மா கையில் போட்டிருக்கேன். ஆனால் அளவு 1 ஸ்பூன் அளவு இருக்கும். அதுவும் நல்லா வறுபடட்டும். சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, அதோட ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக இஞ்சி ஒரு 2-3 துண்டு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதோடவே ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்குங்க காரத்துக்கு. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கட்டும். வரமிளகாய் ஒரு 5-6 சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தது சேர்த்துக்குங்க. நம்ம மிளகு சேர்த்துருக்குறோம். அதோட இஞ்சியுமே காரம் தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கீரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா கீரையில் பூச்சி, அந்த ஒவ்வொரு கீரையிலலாம் பார்த்திங்கன்னா புழு இருக்கும். அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. அதில் அந்த பூவு குட்டி குட்டி காயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. அப்படியும் அரைச்சி பச்சையாக கூட குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி சட்னி அரைச்சும் சாப்பிட்லாம். நீங்கள் க்ளீன் பண்ண அந்த கீரையை இப்போ நம்ம இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அதிக நேரம் வதக்க தேவையில்லைங்க. சும்மா ஒரு பெரட்டுனா போதும். கீரையோட நிறமும் மாறிடும், அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்களும் அழிஞ்சிரும். அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் ஒரு பெரட்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அப்படியே ஒரு வதக்கி விடுறேன். ஒரு 30-40 செகண்ட் வதங்கினீங்கனாவே நல்லா சுருங்கியிருக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்து ஒரு பெரட்டு அந்த சூட்லேயே பெரட்டி விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு, சூடான சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் புளிப்பிச்சு வைக்க தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு, ஆறட்டும். இப்போது ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சாச்சு. சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப அதிக நேரம் போட்டு வதக்காததுனால அந்த சட்னியோட நிறமுமே வரல. நல்லா க்ரீனிஷாக பச்சை பசேர்னு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்புவாங்க. எப்போவுமே பொரியல் அந்த மாதிரி செய்யாமல் இப்படியும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் துவையல் மாதிரி வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக. இட்லி, தோசை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. தேங்க்யூ.